இல்லை இப்போ ஒன்று நான் தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டு இப்போ வந்தது. இப்போ இந்த மாவட்டத்தில் தான் கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து வரலாறு காணாத வெள்ளம் வந்தது. காயல்பட்டினத்தில் வந்து ஒரே நாளில் 925 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது, கடுமையான வெள்ளம். அப்போ நானும் வந்து பார்த்தேன், வெள்ளத்தை பார்த்தேன். அப்போ கோரிக்கை வைத்தோம். உடனடியாக மத்திய அரசு வந்து முதல் கட்டமாக 2000 கோடி கொடுக்கணும், அதன் பிறகு கிட்டத்தட்ட 13,000 கோடி கொடுக்கணும்லாம் எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். இன்னைக்கும் நாங்கள் அது நியாயமான கோரிக்கை தான் வச்சிருந்து தமிழக அரசும் கேட்டுச்சு. மத்திய அரசு அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து 900 கோடி கொடுத்துருக்குறோம். அது 450 கோடி அது வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் கொடுத்துருக்கு. ஆண்டுதோறும் கொடுக்குற பணத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். மத்திய அரசு வந்து பாரபட்சம் இல்லாமல் பணியாற்ற வேண்டும். இது போன்ற ஒரு பேரிடர் வந்த நேரத்தில் வந்து நிச்சயமா கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். ஆனால் அதே வேளையில் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. மாநில அரசு, தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஆண்டு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. 4,12,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை போடுற தமிழக அரசு அதுல ஒரு 2,000 கோடி ஒதுக்க முடியாதா? பேரிடருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாதா? அப்ப எதுக்கு நீங்க பட்ஜெட்டை போடுறீங்க? நீங்களும் உங்க பட்ஜெட்ல ஒரு ஒதுக்கீடு செய்யணும். ஏதோ பிரச்சனை, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ இது நடந்துட்டு இருக்கு, இன்னும் மோசமா வரப்போகுது. அப்ப அடுத்த கட்டம் நிச்சயமா இதோட பெரிய வெள்ளம் வரும், இதோட பெரிய வறட்சி வரப்போகுது, குடிநீர் பிரச்சனை வரப்போகுது, எல்லாமே இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக, திட்டங்களுக்காக ஒண்ணு, இது போன்ற பேரிடர்களுக்காக தனி நிதி ஒதுக்கீடு செய்யணும். அதான் நல்ல நிர்வாகம். வீட்டம்மா வர சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். நான் முருகனை பார்த்தேன். எல்லாரும் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வேண்டிக்கிட்டேன். ஒருவேளை பாஜக கூட தமிழகத்துல பெரிய கட்சியா நீங்க தான் இருக்கீங்க, அதனால எல்லாம் நான் இப்போ அதுக்கு முன்பு நான் திருப்பதி போயிருக்கிறேன், பழனி போயிருக்கிறேன், நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், கேரளாவில் போயிருக்கேன், அனைத்து கோயிலுக்கு போயிருக்கிறேன். அதெல்லாம் நீங்களே சொல்ற செய்தி, அதெல்லாம் எனக்கு அப்படி என்னன்னு கூட தெரியல. எனக்கு முருகன் வந்து என்ன கூப்பிட்டாரு, நான் வந்தேன், அவ்வளவுதான். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேண்டுதல் எப்படி இருக்கு? உள்ளாட்சி அதாவது திடீர்னு அறிவிக்க கூடாது, ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் பொதுவா 2 நாளுக்கு முன்பு அறிவித்து 2 நாளுக்கு பிறகு நாமினேஷன் சொல்லுவாங்க. அது வந்து அது போன்ற எல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து முறையா அறிவிக்கணும். அதுல அது நாங்க அது தயார் நிலையில இருக்கிறோம், தயார் நிலையில இருக்கு. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.